பிறர் நலன். சூரியன், சந்திரன் மற்றும் படைப்புகள் அனைத்தும் தமக்காக மட்டுமல்ல, பிறரின் நலனுக்காக படைக்கப்பட்டுள்ள உண்மையை கற்பிக்கின்றன. அதேபோல் பிறரின் நன்மைக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணிப்பவர்கள் நன்றியுடன் நினைவு கூறப்படுகிறார்கள். நோயாளிகள், ஏழைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக அன்புடன் சேவை செய்த ஹெலன் கெல்லர் மற்றும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் போன்றோர் இன்றும் நினைவு கூறப்படுகின்றனர். அவர்களின் வாழ்க்கை உண்மையான மகிழ்ச்சியும் மகத்துவமும் பிறருக்கு சேவை செய்வதில் உள்ளது என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றன. இச்சிரோ கிசுமி எழுதிய த கரேஜ் டு பி டிஸ்லைக்ட் என்ற நூல் வேலை செய்தல் என்பதன் உண்மையான சாரம் பொது நலனிற்கு பங்களிப்பதாகும் என்பதை எடுத்துரைக்கிறது. நமது உழைப்பும் சேவையும் சமூக வாழ்வில் நம்மை பங்கு பெற செய்கின்றன. நான் பிறருக்கு பயனுள்ளவள் என்ற உணர்வு மகிழ்ச்சியையும் தன்னம்பிக்கையையும் சுய மதிப்பையும் வளர்க்கிறது. இறைவனின் அன்பை பிறருடன் பகிர்வதன் மூலம் நமது சேவை அர்த்தமுள்ளதாகிறது. பெந்தகோஸ்தே திருநாள் பரிசுத்த ஆவியின் வரங்களையும் எல்லாம் அல்ல இறைவனின் வல்லமையையும் நமக்கு நினைவூட்டுகிறது. தூய ஆவி திருத்தூதர்களை அன்புடனும் துணிச்சலுடனும் மனித குலத்திற்கு சேவை செய்ய தூண்டியது. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்ட திருத்தூதர்கள் பல மொழிகளில் பேசினர். பல நாடுகளில் இருந்து வந்தவர்கள் தங்கள் சொந்த மொழிகளில் அதை புரிந்து கொண்டு ஆச்சரியம் அடைந்தனர். இதை திருத்தூதர் பணிகள் நூல் 2ஆம் அதிகாரம் விவரித்து கூறுகிறது. புனித பவுல் திருத்தூதர் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடல் 12ஆம் அதிகாரம் 7ஆம் இறை சொற்றொடரில் பொதுநலனுக்காக ஆவியின் வெளிப்பாடு ஒவ்வொருவருக்கும் அளிக்கப்படுகிறது என்று கூறுகிறார். இறைவன் தந்த திறமைகள் தனிப்பட்ட பெருமைக்காக அல்ல, சமூகத்தின் நலனுக்காகவே ஆகும். புனித யோவான் நற்செய்தியில் இயேசு தம் சீடர்கள் மேல் தம் ஆவியை ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார். பின்னர் தம் பணி மற்றும் அதிகாரத்தையும் அவர்களிடம் ஒப்படைத்தார். ஆகையால் தூய ஆவியை நாடி தேடுவோம். இறைவன் தந்த அனைத்தையும் பிறரின் நலனுக்காக பயன்படுத்துவோம். அன்போடு சேவை செய்வதன் மூலம் இறை அருளின் கருவிகளாக மாறி உண்மையான மகிழ்ச்சியை அனுபவித்து பிறருக்கும் வழங்குவோம். இவ்வாறு பரிசுத்த ஆவியின் வல்லமையால் மகிழ்வோம், பிறரை மகிழ்விப்போம். இறை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென்.